ஆந்திராவில் பம்பர் பரிசு அறிவித்து கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டுகளை கலர் ஜெராக்ஸ் எடுத்து வைத்திருந்த கும்பல் கொத்தாக சிக்கியது எப்படி? ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தில் உள்ள பட்டுபுரம் கிராமத்தில் அண்மை காலமாக வெளியூர்காரர்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. அங்கு வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து 10ற்கு மேற்பட்டோர் இரவும் பகலுமாக வேலை செய்துள்ளனர். அப்படி என்னதான் வேலை செய்கிறார்கள் என்று ஊர் மக்கள் குழம்பிய நிலையில் தீவிரமாக கள்ள நோட்டு அச்சடித்து வந்தது அந்த கும்பல். இது தொடர்பான ரகசிய தகவலின் பேரில் போலீசார் அங்கு சென்று அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது வாடகை வீட்டில் இருந்த கும்பல் ஜெராக்ஸ் மூலம் கத்தையாக 500 ரூபாய் நோட்டுகளை அச்சடித்தது தெரிய வந்தது. பின்னர் அவற்றை 1க்கு 5 என்ற விகிதத்தில் புழக்கத்தில் விட்டு வந்தனர். கள்ள நோட்டு தயாரிப்பதற்கான தாள்களை ஒடிசா மாநிலத்தில் இருந்து வாங்கி வந்துள்ளனர். குறிப்பாக 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் 5 லட்சம் ரூபாய்க்கு கள்ள நோட்டு கொடுக்கப்படும் என்று அண்டர்வேர்ல்டு டீலிங் பேசியுள்ளனர். அதிலும் 5 லட்சம் ரூபாய்க்கு கள்ள நோட்டுகளை வாங்குபவர்களுக்கு மெடல் ஒன்று பரிசாக வழங்கப்படும் என்று பம்பர் பரிசும் அறிவித்துள்ளனர். இதன் மூலம் கள்ள நோட்டுகளை வாங்கி புழக்கத்தில் விடும் கும்பலுக்கு தூண்டில் போட்டதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இந்த அதிரடி சோதனையில் 57,25,000 ரூபாய் முகமதிப்பு கொண்ட கள்ள நோட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். அத்துடன் கள்ள நோட்டு அச்சடிக்க பயன்படுத்தப்பட்ட கலர் ஜெராக்ஸ் உள்ளிட்டவற்றையும் கைப்பற்றியுள்ளனர். கள்ள நோட்டுகளை தயாரித்து புழக்கத்தில் விட்ட வழக்கில் 6 பேரை போலீசார் கையும் களவுமாக கைது செய்துள்ளனர். தலைமறைவான மேலும் 4 பேரை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். கள்ள நோட்டு அச்சடித்தது தொடர்பாக வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா, அவர்கள் எந்தெந்த பகுதியில் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்டனர் என்பது குறித்தும் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிராமத்தில் வாடகை வீடு எடுத்து இரவு பகலாக கள்ள நோட்டு அச்சடித்து வந்த கும்பல் கையும் களவுமாக சிக்கிய சம்பவத்தால் ஆந்திராவில் பரபரப்பு ஏற்பட்டது.